தஞ்சை புதிய பஸ் நிலையம் 1995ஆம் ஆண்டு தஞ்சையில் 8வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றபோது கட்டப்பட்டது. இங்கிருந்து மதுரை, வேளாங்கண்ணி, கன்னியாகுமரி, திருச்செந்தூர், கோவை மற்றும் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பஸ் நிலையத்திற்கு மைய பகுதியில் உள்ள வாயில் வழியாக நகரத்துக்குள் இயக்கப்படும் பஸ்கள் சென்று வருகின்றன. இந்த பகுதியில் இருந்து தஞ்சை பழைய பஸ் நிலையத்திற்கும் மருத்துவக் கல்லூரிக்கும் பஸ்கள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இரவு நேரங்களில் மட்டும் இங்கிருந்து நகர பஸ்கள் இயக்கப்படுவது இல்லை. மற்ற நேரங்களில் நகர பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தஞ்சையில் இருந்து கல்லூரிகளில் படிப்பதற்கும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைக்காகவும் ஏராளமானோர் வெளியூர்களுக்கு சென்று வருகின்றனர். இவர்களில் பலர் தங்களது வீடுகளில் இருந்து மோட்டார் சைக்கிளில் புதிய பஸ் நிலையத்துக்கு வருகின்றார்கள். அப்படி வருபவர்களில் சிலர் முறையாக வாகனம் நிறுத்தும் இடத்தில் தங்களது இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்கின்றனர். சிலர் பஸ்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு செல்கிறார்கள். காலையில் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு சென்றால் மாலையில் வந்துதான் அதை எடுத்துச் செல்கின்றனர். புதிய பஸ் நிலையத்தில் உள்ள கடைகளுக்கு வருபவர்களும் ஆங்காங்கே மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு செல்கின்றார்கள். இதனால் பயணிகள் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். பட்டுக்கோட்டை மார்க்கமாக செல்லக்கூடிய பஸ்கள் நிறுத்துவதற்கு இடவசதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பகுதியில் மோட்டார் சைக்கிளை வரிசையாக நிறுத்திவிட்டு செல்வதால் பஸ்கள் அதற்குரிய இடத்தில் நிற்காமல் வேறு இடத்தில் நிறுத்தி பயணிகளை ஏற்றிச் செல்கிறது. கூடுதலாக வாகனம் நிறுத்துமிடம் அமைக்க வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாகும்.